நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நம்புபவர்களாக இருப்பின். யாருக்கு அறிவிக்கப்படுது இப்போ? நம்பிக்கை கொண்டவர்கள். நான் நம்புறேன் அப்படின்னு எண்ணம், அதன் மீது யார் இருக்கிறார்களோ, நான் நம்பிக்கை கொண்டவனாக இருக்கின்றேன். யாரு? இறைவன் எனக்கு இப்பொழுது தெளிவுபடுத்தும் போது அந்த தெளிவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களேன்னு சொல்றேன். நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும் போது நல்ல விஷயம்தான் ஏற்றுக்கிட்டு அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களே. நம்பிக்கை என்ன? என் இறைவன் எனக்கு என்னுடைய தீமைகளை நீக்குவான், என்னை நல்லபடியாக வாழச் செய்வான், என் குணங்கள் மேம்படும், இதெல்லாம் நம்புபவர்களாக, வேணும்னு விரும்பக்கூடியவர்களாக. அதற்கு முன்னர் அவர்கள் இருந்தது வேறு. இதற்கு முன்னர் நீர் வேதம் கொடுக்க இதை பற்றி அறியாதவர்களாக இருந்தீர். இதை பற்றி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியாது, தெளிவா தெரியாது. இப்போ இறைவன் அறிவிக்கின்றான், அஞ்சி அடங்கி அவனுக்கு பயந்து தவறு செய்யக்கூடாது. இதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சிருந்தீங்க, தெரிஞ்சு இல்ல தெரியாம செஞ்சிருந்தீங்க. இப்போ அந்த நம்பிக்கை கொண்டவருக்கு அறிவிக்கின்றான், இப்பொழுது நீங்கள் செய்கிற தவறுகளின் பக்கம் மீண்டும் மீளாதீர்கள். அதை விட்டுருங்க, அந்த தவறுங்களை இப்ப விட்டுருங்க. என்ன செய்தீர்களோ அதை நீங்கள் விட்டு விடுங்கள். உங்களுடைய சமுதாயம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அப்படி வாழ்ந்துட்டு வந்தீங்க இது வரைக்கும். அது சரி, ஏன்னா எல்லாருமே செஞ்சுட்டு இருக்காங்க, எங்க குடும்ப தொழிலா இருக்கு, அப்படி பலரும் பல விஷயத்த செஞ்சுட்டு வர்றாங்க, பல காரியங்களும் செஞ்சுட்டு வர்றாங்க. அதுல ஒன்று இங்க சொல்லப்பட்டது வட்டி. அப்ப அது நீங்கள் அது நல்லது, ஏன்னா எல்லாம் செஞ்சுட்டு வர்றோம் அப்படின்னு செஞ்சுட்டு வர்றோம். இப்பொழுது இறைவன் தெளிவுபடுத்துகின்றான், எந்த தவறான விஷயம் அவர் ஏன் செய்யறாங்க, நாங்க செஞ்சுட்டு வர பல காலமா செஞ்சுட்டு வர்றோம், இது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு அவர்கள் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொருத்தரும் செஞ்சுட்டு வர்றாங்க. ஒன்றை அறிவிக்கின்றார் இறைவன் இங்கு, அவர்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான், வட்டியை நீங்கள் வாங்காதீர்கள், அதை விட்டுருங்க அப்படின்னா இது வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, இப்ப வாங்காதீங்க. இப்ப கொடுக்கலான்னு அர்த்தம் இல்லை, கட்டி வாங்கலான்னு அர்த்தம் இல்லை, கொடுக்கலான்னு அர்த்தம். நீங்க இது வரைக்கும் செஞ்சுட்டு இருந்தீங்க, தெரியாம செஞ்சுட்டு இருந்தீங்க, என்ன செய்ய தெரியல, அதான் பண்ணிட்டா உள்ள காலமா அப்படின்னு. ஆனா இறைவன் இப்ப தெளிவுபடுத்துகின்றான், அது வாங்காது விட்டு விடுங்கள். யாருக்கு சொல்றா? நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் நம்புபவர்களாக இருப்பின். உங்க வாழ்க்கை இனி சீராகணும், உங்கள் நோயும் வறுமையும் உங்களை விட்டு நீங்க வேண்டும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா இப்போ இறைவனுக்கு பணிங்க, வாங்காது விட்டு விடுங்கள்.